السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லவைகளை மட்டும் நாடுவானாக, நல்லவைகளை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களையும் சூழலையும் அமைத்து தருவானாக என்று வேண்டியவனாக பிரார்த்தித்தவனாக, நாங்கள் சென்ற வார வகுப்பினூடாக அல்லதீன யுக்மினூன பில் கைப் வ யுகீமூன ஸ்ஸலா, முத்தகீங்களுடைய அடையாளங்களில் ஒன்று, முதலாவது அடையாளம், மறைமுகமான விடயங்களை அவர்கள் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். மறைமுகமான விடயங்கள் என்று சொல்லும் பொழுது, எப்படி கண்ணுக்கு தென்படாதது மறைமுகமானது என்று நாங்கள் நம்புகின்றோமோ, அதே போல மனித புத்திக்கு படாதவைகளையும் நாங்கள் மறைமுகமானவை என்று நம்புகின்றோம். அது சம்பந்தமாக ஓரளவு விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் கதைத்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முத்தகீங்களுடைய இரண்டாவது ஒரு அடையாளமாக சொன்னான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருப்பார்கள். தொழுகையை நிலைநாட்டுதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பாடம், ஒரு இபாதத்துத்தான் தொழுகை என்பது. சென்ற வாரம் தொழுகையினுடைய முக்கியத்துவம், தொழுகை எப்படிப்பட்ட ஒன்றை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் தொழுகை என்பது வெறுமனே நானும் நீங்களும் வெளித்தோட்டமாக காணக்கூடிய நிலையும் ருக்கூஉம் சுஜூதும் இருப்பும் கொண்ட ஒரு வணக்க வழிபாடு மட்டுமல்ல. அவைகளை முறையாக செய்ய வேண்டும், அழகாக செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று செய்ய வேண்டும். ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை நீங்கள் தொலை எப்படி பார்த்தீர்களோ கண்டீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அது தொழுகையினுடைய வெளிரங்கத்தை எங்களால் பார்க்க முடிந்தது போன்று தொழுகையினுடைய அந்தரங்கம், தொழக்கூடிய மனிதனுடைய அந்தரங்கம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய சிந்தனையுடன் தொழ வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் சென்ற வார வகுப்பினூடாக நாங்கள் ஒரு விடயத்தை படித்து கொண்டோம். அதாவது தொழுகை என்பது ஒரு மனிதன் அல்லாஹுடன் கதைத்து கொண்டிருக்கின்றேன், அல்லாஹுவை நான் பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து மனிதன் இறைவனை வணங்கி வழிபடுவதற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய இடமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையை எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். எனவே தொழுகையை அழகாக தொழுது கொள்வது, அல்லாஹுடைய சிந்தனையுடன் தொழுகையை ஆரம்பித்து அதே சிந்தனையுடன் தொழுகையை முடித்து கொள்வது என்பது ஒரு கஷ்டமான, ஒரு கடினமான, உழைப்புகளும் முயற்சிகளும் செய்து பயிற்சிகள் செய்து உளப்பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டத்தை அடைந்து அந்த இடத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட உளப்பரிசுத்தத்தையும் அப்படிப்பட்ட முயற்சிகளை செய்வதற்குரிய திடகாத்திரத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுதல் என்று குர்ஆன் கதைத்தது போன்று மேலும் குர்ஆன் சொல்லி இருக்கிறது, தொழுகையை வீணாக்கி விட வேண்டாம் என்று சொல்லி. தொழுகையில் வீண்வரையும் தொழுகையை வீணாக்கி விட வேண்டாம். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன்
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லிவிட்டு, குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ச்சியாக சொல்லிவிட்டு, அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தொழுகைகளை பால்படுத்தினார்கள், மனோச்சைகளுக்கு வழிபட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ, பால்படுத்தி விட்டார்கள், வீணாக்கி விட்டார்கள், மனோச்சைகளுக்கு வழிபட்டு விட்டார்கள் என்று சொல்லி குர்ஆன் தொழுகையை பால்படுத்துதல், தொழுகையை வீணாக்குதல். சுப்ஹானல்லாஹ். பணத்தை வீணாக்கினால் மக்களுக்கு விளங்குது, செல்வத்தை வீணாக்கினால் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், சாப்பாட்டினுடைய வீண் விரயத்தை கண்ணால் கண்டு கொள்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் தொழுகையில் வீண் விரயம், குர்ஆன் அதை பற்றியும் பேசியிருக்கிறது. தொழுகையை அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள், நபிமார்களுடைய காலம் முடிந்து தாவாவுடைய அந்த தாவாவினுடைய தாக்கம் நிறைவு பெற்றதுக்கு பிறகு வந்தவர்கள், இரண்டாவது மூன்றாவது தலைமுறையில் வந்தவர்கள், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்னவென்று சொன்னால், அவர்கள் முதலாவதாக மனோச்சைகளுக்கு வழிபட்டார்கள், தொழுகைகளை பாழாக்கினார்கள், தொழுகைகளை மாசுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி குர்ஆன் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கிறது. எனவே தொழுகையை முறையாக தொழுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். தொழுகையை தொழுகையில் வீண்வரியம் செய்துவிடக்கூடாது. இப்படியான கருத்துக்களை குர்ஆன் கோடிட்டு காட்டியிருக்கிறது. எனவே அந்த தொழுகைகளை முறையாக தொழுது கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், முத்தகீன்களுடைய மூணாவது ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்துக்கு பொதுவாக கருத்து சொல்லும் பொழுது, அவர்களுக்கு நாம் எவைகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளை எல்லாம் அவர்கள் தர்மம் செய்வார்கள். அவர்களுக்கு நாம் எவைகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளில் இருந்து அவர்கள் சிலவற்றை தர்மம் செய்வார்கள், நல்ல வழியில் செலவழிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியான தஃசீர்கள், அர்த்தங்கள் இதற்கு பலராலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலும் இதை எங்களால் கண்டுகொள்ள முடியும். ஆனாலும் இந்த ஆயத்து சுப்ஹானல்லாஹ் அதை விடவும் நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கக்கூடிய செலவழித்தல் என்று சொல்லும் பொழுது, நாங்கள் செலவழித்தல் என்று சொல்லி வரும்பொழுது அது பணத்துடன் சம்பந்தப்பட்டதாக நாங்கள் அந்த சொல்லை மாற்றி விடுகின்றோம். செலவழித்தல் என்றால் பணத்தை செலவழித்தான், பணத்தை வாரி வழங்கினான், பணத்தை தர்மம் செய்தான், பணத்தை கொண்டு இப்படிப்பட்ட ஒன்றை செய்துவிட்டார் என்று சொல்லி, பணம் என்பது செலவழிக்கப்பட வேண்டியது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பணம் மட்டுமல்ல செலவழிக்கப்படுவது, பணம் மட்டுமல்ல தர்மம் செய்யப்படுவது, பணம் மட்டுமல்ல ஒரு நல்ல கர்மத்தை செய்வதற்கு இருக்கக்கூடிய அடிப்படையான மூலாதார பொருள். சுப்ஹானல்லாஹ். அதற்கு மேலால் அல்லாஹ் இங்கே பணத்தை பற்றி சொல்லவே இல்லை. அம்வால் என்ற வார்த்தை, பணம் என்ற வார்த்தை இங்கே வந்தில்லை. நாம் அவர்களுக்கு எவைகளையெல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ சுப்ஹானல்லாஹ் அவைகளில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பங்கு வைத்திருக்கின்றான், நீதமாக பங்கு வைத்திருக்கின்றான், முறையாக பங்கு வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நாங்கள் தான் பங்கு வைத்திருக்கின்றோம். சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பணத்தை மட்டும் கொடுத்தான், செல்வாக்கை கொடுக்கவில்லை. செல்வத்தை கொடுத்தான், அறிவு ஞானத்தை கொடுக்கவில்லை. சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிவு ஞானத்தை கொடுத்திருப்பான், பெரிய அறிவாளிகளாக இருப்பார்கள். ஆனால் செல்வம் என்பது மிக குறைவாக இருக்கும், போதிய அளவு அவரிடத்தில் பணம் இருக்காது. சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வீரத்தை கொடுத்திருப்பான், யுத்தகலத்தில் வீரர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எழுத தெரியாமல் இருக்கும். சிலருக்கு கலைக்க முடியும், பேச முடியும், அவர்கள் எழுத்தாளர்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்தையும் சேர்த்து ஒருவருக்கு கொடுத்திருப்பார் என்றிருந்தால் எங்களுடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒருவரை கண்டுகொள்வது முடியாது. அப்படிப்பட்ட எல்லா வகையான ஆளுமைகளும் கொடுக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் பார்ப்பது மிக கஷ்டமாக இருக்கும். அப்படி அல்லாஹ் பங்கு வைக்கவும் இல்லை.
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவரை ஒருவரின் பக்கம் தேவையுள்ளவராக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒருவரின் பக்கம் தேவையுள்ளவனாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அறிவை கொடுத்து அவனுடைய அறிவை பரத்துவதற்கும் அறிவை சமூகமயப்படுத்துவதற்கும் செல்வந்தர்களுடைய செல்வத்தின் பக்கமாக அவர் தேவைப்படுவார். சில சந்தர்ப்பங்களில் செல்வாக்கு நிறைந்த மக்களுடைய செல்வாக்கின் பக்கமாக அவர் தேவைப்படுவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படித்தான் அவைகளை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்லுகின்றான், ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றான், முத்தகீங்களுடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம்தான் நாம் அவர்களுக்கு எவைகளையெல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளில் இருந்து சிலதை அவர்கள் செலவழிப்பார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்கள், இது கொஞ்சம் விரிவாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், எந்த ஒரு நல்ல கர்மத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தனவந்தர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு போனாலும் அதை அவர்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டார்கள். அதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் திருப்பி அனுப்பிவிட மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாட்டுக்கு கிடைத்த பெரிய ஒரு வரம் அது. சிறுபான்மைகளாக வாழக்கூடிய சிறுபான்மையினராக வாழக்கூடிய எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு தேவையான பள்ளிவாசல்களாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், மக்தபுகளாக இருக்கலாம், ஜாவியாக்களாக இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ், லைப்ரரிகளாக இருக்கலாம், மையவாடிகளாக இருக்கலாம், அதே போல் அதுக்கு மேலே போனால் சுப்ஹானல்லாஹ் விளையாட்டு மைதானங்களாக இருக்க, இப்படியாக ஒரு சமூகம் வாழுவதற்கு சமூகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகள் அனைத்தையும் அன்று தொற்று இன்று வரைக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய செல்வந்தர்களின் ஊடாக சுப்ஹானல்லாஹ் வசதி படைத்த பணம் படைத்தவர்களின் ஊடாக அவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகும் அது நிறைவேற்றப்படும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாஹுமுல்லாஹு கைர். அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த நாட்டில் சாதாரணமாக ஒரு கணக்கு செய்து பார்த்தால் எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாக்கள் ஒவ்வொரு மாதமும் தான தர்மம் என்று சொல்லி, அல்லாஹுடைய பாதையில் என்று சொல்லி, சதகாக்கள் என்று சொல்லி செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கணக்கிட்டு பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பொது தேவைகளுக்காக வேண்டி செலவழிக்கப்படக்கூடிய பணம். அதற்கு மேலே சொந்த இபாதத்துகள் என்று சொல்லி அகீகாவாக இருக்கலாம், குர்பானியாக இருக்கலாம், சுப்ஹானல்லாஹ், தெண்டகுத்தங்களாக இருக்கலாம், இவைகளுக்கெல்லாம் பணம் செலவழிக்கப்படுகிறது. குடும்பமாக சேர்ந்து பிள்ளைகளுடன் சேர்ந்து ஹஜ் உம்ராவுக்கு போகிற இபாதத்தாக இருக்கலாம். இப்படியாக பார்க்கும் பொழுது இந்த நாட்டில் வாழக்கூடிய செல்வந்தர்கள், பணக்கார சமூகம், வர்க்கம், ஏதோ ஒரு சிலரிடத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் செலவழிப்பதில் சில வகையான கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்கள் அவரிடத்தில் இருந்தாலும் கூட பெரும்பான்மையானவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம்தான் நல்லவைகளுக்காக வேண்டி அவர்கள் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். இது செல்வந்தர்கள். இன்னும் ஒரு புறத்தில் இருக்கிறார்கள் உலமாக்கள். மார்க்க கல்வியை மதரசாக்களில் கல்விக்கூடங்களில் படித்து குர்ஆனை ஹதீஸை படித்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், வெளிநாட்டில் படித்தவர்களாக இருக்கலாம், உள்நாட்டில் படித்தவர்களாக இருக்கலாம், அது எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து யூனிவர்சிட்டியினுடைய தகமைகள் தரங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய பங்களிப்பும் பாராட்டத்தக்க பங்களிப்பும். எல்லா இடங்களிலும் மதரசாக்கள் இருக்கிறது, பள்ளி வாயில்களில் இமாம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அங்கே பணி செய்கிறார்கள், தொழில் செய்யவில்லை, பணி செய்கிறார்கள். இப்படியாக அவர்களுடைய பங்களிப்பும். இன்று எங்களுடைய ஊருக்கு ஒரு ஹசரத்து வர இல்லை என்பதின் காரணமாக ஜும்மா தொழவில்லை என்று சொன்ன வரலாறு இலங்கையில் கிடையாது. ஆனால் கட்டாயம் ஜும்மா ஓதுவதற்கு ஒரு ஆலிம் தேவை, ஆலிம் தான் தேவை என்று நான் சொல்ல வரவும் இல்லை. ஆனால் எங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தில் அழகான ஒரு முறை இருக்கிறது. மார்க்கத்தை தெரிந்து மார்க்கத்தை கற்றறிந்து சமூக அங்கீகாரத்துடன் வாழக்கூடிய ஒரு ஆலிம் தான் ஹுத்பா ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான முறை எங்களுடைய நாட்டில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக அவருடைய பங்களிப்பு. இதற்கு மேலொரு பகுதி இருக்கிறார்கள் இன்டலெக்சுவல்ஸ், அறிவாளிகள்.
அதாவது சுப்ஹானல்லாஹ், உலக கல்வியை படித்து அதிலே தேர்ச்சி பெற்று அதிலே படிக்க வேண்டிய வாங்க வேண்டிய பட்டங்களை எல்லாம் வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இடத்தை அடைந்தவர்கள். இப்படிப்பட்ட சகோதரர்களுடைய பங்களிப்பு என்ன, இந்த சமூகத்துக்கு அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். நான் அனைவரையும் சொல்லவில்லை. ஒரு சில சகோதரர்கள் மாஷா அல்லாஹ், ஒரு சில சகோதரர்கள் மாஷா அல்லாஹ், அது லோஃபோமாக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ஆர்கிடெக்சர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பல துறை சார்ந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாஷா அல்லாஹ் எனக்கு தெரிந்ததற்கு பல பேர் இருக்கிறார்கள். சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் இலவசமாக அல்லது அவர்களுடைய ஒரு கண்ட்ரிபியூஷனாக செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்த எம்மாத்திரமோ மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அந்த எம்மாத்திரத்தை விடவும் இன்னும் ஒரு எம்மாத்திரம் இருக்கிறது, பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு சமூகம் என்றால் என்னென்றே தெரியாது. சமூகம் என்றால் என்ன என்று தெரியாது. சமூகத்தை பற்றிய அக்கறை, சமூகத்தை பற்றிய ஒரு தேவை, சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு நீங்கள் செய்றீங்க இல்லை என்பது உங்களை பொறுத்தது. ஆனால் நான் சொல்லுவது தனிப்பட்ட முறையிலே அல்ல, ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றேன், ஒப்பீட்டு ரீதியாக சொல்லுகின்றேன். பணக்கார சமூகத்தினுடைய, உலமா சமூகத்தினுடைய கண்ட்ரிபியூஷனுடைய அளவுக்கு படித்த சமூகத்தினுடைய கண்ட்ரிபியூஷன் இல்லை என்று தான் சொல்ல வரேனே அல்லாமல் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ண இல்லை என்று சொல்லி நான் சொல்ல வர இல்லை. எனவே உங்களுடைய இன்டலெக்சுவல் கண்ட்ரிபியூஷன்ஸ் அல்லது உங்களுடைய ஸ்காலரை கண்ட்ரிபியூஷன்ஸ் அல்லது உங்களுடைய புலமை சொத்தாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு ஞானத்தினுடைய கண்ட்ரிபியூஷன்ஸ் இந்த சமூகத்துக்கு தேவை. இந்த சமூகத்துக்கு சமூகம் அதை எதிர்பார்த்து நிற்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் அனைவர்களையும் தான் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகின்றான். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்று சொன்னால் அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு நாம் எவைகளையெல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இதில் இன்னும் 2-3 விடயங்கள் பார்க்க வேண்டும். செலவழியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். செல்வந்தர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் செலவழியுங்கள். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன, செலவழியுங்கள். செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உபமானம், உதாரணம் இதுதான். அன்ஃபிகு மிம்மா நீங்கள் சம்பாதித்தவைகளிலிருந்து செலவழியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை குறிப்பிட்டும் சில ஆயத்துக்களினூடாக சொல்லியிருக்கின்றான். ஆனால் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பான் என்றிருந்தால் சம்பாத்தியமும் இருக்கத்தானே வேண்டும். சம்பாதிக்காம செலவு செய்ய முடியாது. ஜகாத்து 2.5% கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுவதாக இருந்தால் 97.5% உங்களிடத்தில் இருக்கத்தானே வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இங்கே சம்பாதியுங்கள் என்று குர்ஆன் நேரடியாக உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக சொல்லுகிறது. நீ செலவழிப்பதற்கு உன்னிடத்தில் பணம் இருக்க வேண்டும். இன்னமொருடைய பணத்தை எடுத்து செலவழிப்பதல்ல, இன்னமொருடைய பணத்தை எடுத்து நாங்கள் தான தர்மம் செய்வதல்ல. எங்கிருந்தோ பணம் வருகிறது, அதை நாங்கள் பங்கு வைக்கிறோம் என்று சொல்லி பங்கு வைத்து விட்டு நாங்களும் செலவழித்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. செலவழிக்கிறோம் என்று சொல்லி செலவழியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக இருந்தால் எப்படி செலவழிக்க வேண்டும்? ஹலாலானதை செலவழிக்க வேண்டும். நீங்கள் சம்பாதித்தவைகளிலிருந்து ஹலாலானவைகளை, ஹலாலாக சம்பாதித்தவைகளை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக அழகாக சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். நீங்கள் சம்பாதித்தவைகளிலிருந்து நல்லவைகளில் நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது உங்களை தெரியாமல், அறியாமல் அல்லது வேணுமென்றோ நீங்கள் ஹராமாக, முறைகேடாக சம்பாதித்திருப்பீர்கள். அவைகளை செலவழிப்பதை விடவும் நீங்கள் சம்பாதித்தவைகளில் இருந்தும் நல்லவைகளை செலவழியுங்கள். ஏன் தெரியுமா காரணம்? அவைகள்தான் உங்களுடைய நாளை, கியாமத்துடைய நாளையில் உங்களுடன் இருக்கக்கூடிய சொத்து, உங்களுடன் வரக்கூடிய சொத்து, உங்களை பாதுகாக்கக்கூடிய சொத்து. எனவே நீங்கள் செலவழிக்கும் பொழுது நல்லதை செலவழியுங்கள் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. எனவே செலவழியுங்கள் என்று எங்கெல்லாம் குர்ஆன் பேசுகிறதோ அங்கெல்லாம் மறைமுகமாக சொல்லுகிறது, சம்பாதித்து கொள்ளுங்கள், தேடிக்கொள்ளுங்கள்,
ஹலாலாக சம்பாரியுங்கள், ஃபதுலுல்லாஹுவை தேடிக்கொள்ளுங்கள். ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷ்ரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், தேடிக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். திக்ருல்லாஹுவை முடித்துவிட்டு ஃபதுலுல்லாஹ்வின் பக்கமாக போய் ஃபதுலுல்லாஹுவை தேடிக்கொள்ளுங்கள். எவ்வளவு தேட வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், தேடிக்கொள்ளுங்கள். அளவு சொல்லப்படவில்லை தேடுவதற்கு. நீங்கள் எவ்வளவு தேடுவீங்களோ அவ்வளவுக்கு ஏழைகளுக்கு, தேவையுடையவருடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். நீங்கள் தேடுற அளவுக்கு ஜகாத்துடைய அளவு கூடும். சுப்ஹானல்லாஹ், ஜகாத்தினுடைய பிரமாணம் அளவு கூடும். 2.5% என்று சொல்லக்குள்ள 1,00,000 ரூபாய்க்கு 2.5%, 1 கோடிக்கு 2.5% என்று வரும்பொழுதே சுப்ஹானல்லாஹ் அது கூடும். எனவே நன்றாக சம்பாரியுங்கள். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமாக சொல்லுகின்றான். யுன்ஃபிகூன என்று சொல்லும் பொழுது செலவழிப்பார்கள் என்று சொன்னால் செலவழிப்பதற்கு கையில் பணம் இருக்க வேண்டும். அந்த பணம் ஹலாலாக முறையாக அனுமதிக்கப்பட்ட முறைகளை பேணி சம்பாதித்த பணமாக இருக்க வேண்டும். இது முதலாவது பாடம், படித்துக்கொண்ட பாடம். 2வது பாடம் அல்லாஹ் சொல்லுகின்றான், சம்பாதித்தது எல்லாத்தையும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை மறந்து விடவும் வேண்டாம். என்ற பணக்காரன் பணக்காரனாக வாழ வேண்டும், ஏழை ஏழையாக வாழ வேண்டும். பணக்காரன் ஏழையாக வாழ்ந்தா அதுக்கு பேர் கஞ்சத்தனம், அதுக்கு பேர் கஞ்சத்தனம். ஏழை ஒரு பணக்காரனை போல வாழ்ந்தால் அதுக்கு பேர் பெருமை, தக்கம்புர். இது ரெண்டும் கூடாது, இது ரெண்டும் கூடாது. ஒவ்வொருவரும் அவரவருடைய இடத்திலிருந்து அல்லாஹுவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பணக்காரருக்குரிய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இப்படி தந்திருக்கிறான், சந்தோஷமாக வாய் நிறைய. ஏழைகளுக்குரிய மார்க்கம் பொறுமை காற்பது. யாரிடத்திலும் கை நீட்ட மாட்டோம், யாசகம் கேட்க மாட்டோம். அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறானோ அதற்கு ஏற்ப வாழ்ந்துவிட்டு போய்விடுவோம். அல்லாஹ் இப்படித்தான் எங்களை நாங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இருக்கின்றான். எனவே இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் மனப்பூர்வமாக விரும்பிவிட்டோம், நாங்கள் அப்படியே வாழப்போகின்றோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான மார்க்கம். அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு ஒரு மார்க்கம், அநியாயம் செய்தவனுக்கு ஒரு மார்க்கம். குழந்தைகளுக்கு ஒரு மார்க்கம், பெற்றோர்களுக்கு இன்னும் ஒரு மார்க்கம். கணவனுக்கு ஒரு மார்க்கம், மனைவிக்கு இன்னும் ஒரு மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய நிலையில் இருந்து அவரவருடைய இடத்தில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லியிருக்கின்றான். அந்த புத்திகளில் ஒன்று தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. வமிம்மா ரஸக்னாஹும், நாங்கள் அவர்களுக்கு எவைகளையெல்லாம் வழங்கி இருக்கின்றோமோ அவைகளில் இருந்து சிலதை, அந்த அங்கு இருக்கக்கூடிய மின் உலமாக்களுடைய முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து அது தபகீதுக்காக வேண்டி வந்தது. சிலதை, சிலவற்றை, எல்லாத்தையும் அல்ல. உங்களுக்கு நான் தந்ததில் வலா தன்ஸ நஸீபக்க மினத் துன்யா, உங்களுக்கு நான் தந்தவைகளை அனுபவிப்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன், அவைகளை நன்றாக அனுபவியுங்கள். மாஷா அல்லாஹ், எந்த குத்தமும் கிடையாது. குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி, உங்களுக்கு யார் இவைகளை அனுபவிப்பது ஹராம் என்று சொன்னது? உங்களுக்கு ஹராம் என்று யாரும் சொல்ல இல்லை. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹுவை மறந்த நிலையில் இவைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. அல்லாஹுடைய ஞாபகத்துடன் தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். வாகனத்தில் ஏறி சவாரி செய்றீங்களா? சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா. இந்த இரும்பு கொடைய எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வாகனம் என்ற என்ன? தனி இரும்பு. அந்த இரும்பு அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். ஒரு ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய ஒரு ஒட்டகத்தில் நாங்கள் ஏறி பயணம் செய்கின்றோம், சவாரி செய்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒட்டகத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். குதிரையின் மீது ஏறி சவாரி செய்கின்றோம். நாங்கள் சொல்கிற இடத்துக்கு அந்த குதிரை, கழுதை போய்கொண்டிருக்கிறது. அதை அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தினூடாக சொல்லுகின்றான், சம்பாரியுங்கள் என்பதையும் மறைமுகமாக சொல்லுகின்றான். செலவழிக்க வேண்டுமா, தான தர்மம் செய்ய வேண்டுமா, இன்னும் ஒருவருடைய பணத்தை எடுத்து தான தர்மம் செய்துவிட்டு நான் செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. நீங்கள் சம்பாதித்து உழைத்து
வியர்வை சிந்தி ஹலாலாக சம்பாதித்து நீங்கள் அவைகளை செலவழிக்க வேண்டும் என்பதை இங்கே மறைமுகமாக சொல்லுகின்றான். அடுத்தது சொல்லுகின்றான், சம்பாதித்தது எல்லாத்தையும் செலவழிக்க சொல்லவும் இல்லை. சம்பாதித்தவைகளில் இருந்து ஒரு சிலதை பொது தேவைகளுக்காக வேண்டி, சமூகத்துக்காக வேண்டி, கம்யூனிட்டிக்காக வேண்டி நீங்கள் செய்துவிட்டு போங்கோ, செய்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எங்களை பார்த்து மிக அழகாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். அதுக்கு மேலே இன்னும் ஒன்றும் சொல்லுகின்றான். அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு உறவு. அது என்ன தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வளங்கள், அது பணமாக இருக்கலாம், திறமைகளாக இருக்கலாம், ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஆளுமைகளாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான தனிச்சிறப்பெல்லாம் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ஒற்று மொத்தமாக சொல்லுகின்றான், இவைகளில் எதுவுமே உங்களுக்குரியதல்ல, இது உங்களோட ஓன் அல்ல, இது உங்களோட சொத்தல்ல, இது நாங்கள் உங்களுக்கு தந்தது, நாங்கள் உங்களுக்கு தந்தது. பணக்காரன் பணம் அவனுடைய அல்ல, உலமாக்களுடைய அறிவு அவர்களுடையதல்ல, இன்டலெக்சுவல்ஸுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சொத்து, அந்த புலமை சொத்து, அது அவர்களுடையதல்ல. ஒரு வீரனுக்கு கொடுத்திருக்கிற வீரம் அது அவனுடையதல்ல. ஒரு பேச்சாற்றல் உள்ள ஒருவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த திறமை அது அவருடையதல்ல. உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு எவைகளையெல்லாம் யார் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அல்லாஹ் சொல்லுகிறான், வமிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு அவைகளை வழங்கினோம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான பாடம் சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டான். உங்கள் அனைவருடைய கையிலும் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொந்தமான அத்துணை வகையான திறமைகளும் அத்துணை வகையான வளங்களும் இது உங்களுடையதல்ல. நீங்கள் யாரை போல தெரியுமா? ஒரு கஷியரை போல. கஷியருடைய வேலை என்ன? லட்சக்கணக்கான ரூபாக்களை எடுத்து அவர் கவுண்ட் பண்ணி கணக்கு பார்த்து எடுக்கிறாரு, லாட்சியில் போடுறாரு, எடுக்கிறாரு, கொடுக்கிறாரு, கஸ்டமர்ஸ்ட்டை எடுக்கிறாரு, பர்ச்சேஸ் பண்ணிட்டு செலவழிக்கிறாரு. எல்லாம் செய்ய இயலும். அவருடைய மேலுக்கு இருக்கிற நிர்வாகம் அவருக்கு சொல்லியிருக்கக்கூடிய முறை பிரகாரம் இத்தனை வீதம் ப்ராஃபிட்டுக்கு விற்க வேண்டும், இத்தனை வீதத்துக்கு ப்ராஃபிட்டுக்கு வாங்க வேண்டும், இப்படித்தான் கொடுக்க வேண்டும், இப்படித்தான் செலவழிக்க வேண்டும் என்று கஷியருக்கு மேல் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி எப்படி ஒரு கைட்லைனை கொடுத்து அதன் பிரகாரம் செலவழியுங்கள் என்று சொல்லி ஒரு கஷியருக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியான கட்டளை தான் எங்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது நான் உங்களுக்கு தந்தது, இதனை நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் செலவு செய்யுங்கள், நான் சொன்ன பிரகாரம் இதனை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், நான் சொன்ன பிரகாரம் இதனை நீங்கள் சேவித்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு விளக்கம் தஃப்சீர் சொல்லி முடிக்கிறதுக்கு நேரம் காலம் அவகாசம் கொடுக்க மாட்டாது. எனவே நாங்கள் படித்து கொண்ட 3 பாடம். முதல் பாடம், செலவழியுங்கள் என்று சொன்னால் மறைமுகமாக அல்லாஹ் சொல்லுகின்றான், சம்பாதித்துக் கொள்ளுங்கள், சம்பாதித்துத்தான் செலவழிக்க வேண்டும், பணத்தை எடுத்து செலவழிப்பதல்ல, எங்கட பணத்தை நாங்கள் செலவழிக்க வேண்டும். இது உண்டு. 2வது, நீங்கள் செலவழிக்கும் பொழுது எல்லாவற்றையும் செலவழியுங்கள் என்று குர்ஆன் சொல்லவும் இல்லை. சம்பாதித்ததிலிருந்து சிலவற்றையாவது செலவழியுங்கள், சிலவற்றையாவது தர்மம் செய்யுங்கள், சிலவற்றையாவது சமூகத்துக்கு விட்டு சொல்லுங்கள். 3வது சொல்லுகின்றான், நீங்கள் எவ்வளவு தான் செலவழித்து சம்பாதித்தாலும் கூட அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுடையது அல்ல, அது நான் உங்களுக்கு தந்தது. எப்போ வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ள முடியும், உங்களுக்கு தெரியாமலேயே உங்களிடமிருந்து அதைகளை பறித்து விட முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். இது குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விடயத்தை மிக துல்லியமாக, மிக எச்சரிக்கையாக
எங்களை பார்த்து கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லுகின்றான், நீங்கள் மக்களுடன் இவ்வளவு இரக்கமாக இருக்கிறீங்க தானே, இதுவும் நான் உங்களுக்கு தந்தது. ஃபபிம ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். சுப்ஹானல்லாஹ். ஃபபிம ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நீங்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அகிலத்துக்கு நீங்கள் வந்திருப்பதும் நீங்கள் இருப்பதும் அது நான் உங்களுக்கு தந்த ரஹ்மத்து. எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகின்றான், நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள், அல்லாஹ் உங்களுடைய எஜமான், உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்கள் கருணை காட்டக்கூடிய ஒருவர், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கருணையை வைத்திருக்கிறான் என்றிருந்தால் அதுவும் அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒரு அருள், அதை பற்றியும் அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பான் என்ற கருத்தை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகின்றான். இந்த ஆயத்துடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரைக்கும் சலாம் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.